தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர் இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. செக்ஷன் ஏல 20 MCQ இருக்குது. பியில் வந்து 5 2 மார்க் கொஸ்டின், சியில் வந்து 6 3 மார்க் கொஸ்டின், செக்ஷன் டியில் 4 5 மார்க் கொஸ்டின். செக்ஷன் இ வந்து 3 கேஸ் பேஸ்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி எக்ஸப்ட் த இன்டர்னல் சாய்ஸும் இருக்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. 5 வேல்யூ 22/7 எடுத்துக்கணும். எங்கெல்லாம் நீடடோ அங்கே மட்டும். இப்போ செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் a is equal to 2 power 2 multiplied by 3, b is equal to 2 into 3 into 5 and c is equal to 3 power n multiplied by 5. Then LCM of the a, b, c, the answer is 2 squared plus 3 squared into 5 இருந்தா இந்த n வர இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பேசிக்காக LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிக் பவர் எடுத்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இருக்குது அப்படின்னா எல்சிஎம் எழுதணும்னா இருக்கிறதுல பிக்கஸ்ட் பவர் எதுன்னு பார்க்கணும். 2 power 1 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் தான் ஆன்சரில் வரும். அதே மாதிரி இந்த 3மே 3. ஸோ இங்கே ஆன்சரில் வந்து 3 ஸ்கொயர்டு வந்திருக்குன்னா இப்போ இந்த 3 3யும் கம்பேர் பண்ணால் 3 ஸ்கொயர்டு தான் பிக் நம்பராக இருந்திருக்கும். அப்போ இந்த என்னன்ற பிளேஸில் கண்டிப்பாக 2 தான் இருந்திருக்கும். அதனால தான் இந்த பிக் பவர் செலக்ட் பண்ணி இங்கே 3 ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. இதுவும் 5 power 1 இதுவும் 5 power 1, அதனால இங்கே 5 வந்திருக்கு. ஸோ இங்கே 2 கொடுத்துருக்கிறதுனால இந்த என்னோட பிளேஸில் கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கும், 2 தான் வந்திருக்கணும். ஸோ உங்களோட பி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். n is equal to 2. இதே ஹெச்எஃப்னா இருக்கிறதுலே ஸ்மால் பவர் கலெக்ட் பண்ணி நம்ம எழுதணும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. The quadratic equation has distinct real roots. Distinct real rootsனா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் கிடையாதுன்னு அர்த்தம். டிஸ்டிங்க்னா தனிப்பட்டது, தனித்தனியாக 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்றது அதோட மீனிங். டு டிஸ்டிங் ரியல் ரூட்ஸோட கண்டிஷன் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac வேல்யூ எப்பவும் கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா தான் ரியல் அண்ட் டிஸ்டிங் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் a வந்து 1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ், பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4, சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து k. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அப்படின்ற ஜென்ரல் ஃபார்மில் யோசிக்கணும். ஸோ ஏபிசி கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிக்கு பதிலாக -4 ஸ்கொயர்ட் மைனஸ் 4 into a into c, 4 into a multiplied by c greater than 0. 4 ஸ்கொயர் பண்ண 60 minus 4 1s are 4, 4 into k, 4k greater than 0. ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வந்தாலும் ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஈக்குவல் டு சைன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆனால் மைனஸ் நம்பரால் 2 பக்கமும் மல்டிப்ளோ டிவைடை மட்டும் பண்ணக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 பக்கமும் ப்ளஸ் 4k ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் ஓகே, இல்லை -4k அந்த பக்கம் போய் ப்ளஸ் 4k ஆகிடும்னு சொன்னாலும் ஓகே. ஸோ மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்து டிவைட் ஆகிடும், இல்லை 2 பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். 16/4 இங்கே k, இது 1s are, இது 4s are. அப்போ நம்மளுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4 is greater than k அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட ஆப்ஷனில் எல்லாத்தையும் இதுதான் ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க, கேவை தான் ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க. நிறைய பேருக்கு இது டவுட்டு, கே இந்த பக்கம் போட்டு 4 இந்த பக்கம் போடும்போது சிம்பிள் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு. இங்கே எந்த பக்கமாக சிம்பிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் திருப்பி எழுதும்போது எழுதணும். இப்போ 4ஓட சைடில் 2 டாட்டும் கேயோட சைடில் 1 டாட்டும் இருக்குது இந்த சிம்பிளில். ஸோ கேவை ஃபஸ்ட்டு எழுதும் போதும் அதே மாதிரி தான் இருக்கணும். 4 சைடு வந்து 2 டாட்டும் கே சைடு 1 டாட்டும் இருக்கணும். ஸோ k is less than 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். the zeros of the polynomial are என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் m ப்ராக்கெட்டில் m + 3 அப்படின்ட்டு 1 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா எடுத்து ரொம்ப லென்த்தியாக சம வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா அது 1 மார்க்னால் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை டேரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணும்போது 1 into -m m + 3 அப்படின்னா அதே டேர்ம் தான் வரும். அப்போ மல்டிபிள் பண்ணால் -m into m + 3 கிடைக்கணும். அதே 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். ஸோ இதே 2 டேர்மை எடுத்துக்கலாம். m and m + 3 மல்டிபிள் பண்ணால் m into m + 3 வரும். இங்கே மைனஸ் சைன் வரணும்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். எனக்கு நடுவில் -3 வரணுன்றதுனால 3 இருக்கிற சைடில் மைனஸ் போட்டுருங்க. ஸோ m into -m + 3. ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இங்கே -3 கண்டிப்பாக கிடைக்கும் அடிஷனில். ஸோ இதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் 1ஆல் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு எந்த சேஞ்சும் ஆகாது. இப்போ யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் என்னது, எக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக ப்ளஸில் இருக்குது. இங்கே முன்னாடி ஒரு எக்ஸ் போடுங்க, இங்கேயும் முன்னாடி ஒரு எக்ஸ் போட்டுருங்க. அதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இப்போ வந்து x + m
இது வந்து x minus m plus 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் எம் அந்த பக்கம் போனால் மைனஸ் எம் ஆயிருக்கும். மைனஸ் ஆஃப் எம் பிளஸ் 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆஃப் எம் பிளஸ் 3ன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மைனஸ் எம் அண்ட் எம் பிளஸ் 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. The value of k for which the system of linear equation x plus y minus 4 equal to 0. So, ஒரு equation வந்து x plus y minus 4 equal to 0. இன்னொரு equation வந்து 2x plus ky equal to 3 has no solution. Has no solution. No solution na parallel lines அப்படின்னு அர்த்தம். உங்க ரெண்டு பேரும் மீட்டே பண்ண மாட்டாங்க. No solution இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து k ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கேன்னு. ஸோ நோ சொல்யூஷனோட கண்டிஷன் வந்து a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 பட் நாட் ஈக்குவல் டு c1 by c2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஃபார்முலா நோ சொல்யூஷனுக்கு. நோ சொல்யூஷனாக பேரலல் லைன் தான் எடுக்கணும். இப்போ கொஸ்டினில் 1 இங்கே 2 இருக்குது. அப்போ இது 1 by 2 ஈக்குவல் டு b1 வேல்யூ இங்கே 1 இருக்குது, இங்கே k இருக்குது. அப்போ 1 by k which is not equal to இந்த C1 பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கணும், இல்லை ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கணும்னு யோசிங்க. ஸோ -4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +4 ஆகிடும். அப்போ 4/3 தான் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ளேயும் ஒரு கான்ஸ்டன்ட்டை வெளியும் வச்சுட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஸோ தப்பான ஆன்சர் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா k இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 2 இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ k is equal to 2ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது, k value is 2 அப்படின்னு. ஸோ இதையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா நாட் ஈக்குவல்ட்டுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நாட் ஈக்குவல் ஏன்னா சப்போஸ் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் இந்த 2வே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்களேன். 1/k நாட் ஈக்குவல் டு 4/3ன்னு இருக்கு. அப்போ k இஸ் நாட் ஈக்குவல் டு 3/4ன்னு எழுதலாம். ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். அப்போ k நாட் ஈக்குவல் டு 3/4ன்றது கூட கரெக்டான ஆன்சர் தான். அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்படி வரும்போது இது மூணுமே வந்து ஈக்குவல். அப்போ எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேவை ஃபர்ஸ்ட் நம்பரோட ஈக்குவேட் பண்ண ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், லாஸ்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணால் கே இஸ் நாட் ஈக்குவல் டு என்னன்றது கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் a, b is a midpoint of line segment joining a and b. ஸோ ஏன்ற பாயிண்ட் வந்து 10, -6, bன்ற பாயிண்ட் வந்து k, 4. இவங்களோட மிட் பாயிண்ட் வந்து a, b இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a, b is a midpoint of இது ரெண்டு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்டோட பேசிக் ஃபார்முலா. ஸோ 1 மார்க்குக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுத போகிறது இல்லை, ஆனால் இது மைண்ட்லேயே பண்ணிடலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால நீங்கள் ஃபார்முலா எழுதுறேன். நான் 1 மார்க்கு உட்காந்து கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் எழுதி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ x1 + x2/2 மிட் பாயிண்டோட ஆன்சர் a, bன்னு கொடுத்துருக்கு. அதனால் இங்கே a, b is equalன்னு எடுத்துக்கிறோம். இது x1, இது y1, இது உங்களோட x2, இது உங்களோட y2. x1 + x2/2னா இங்கே 10 இருக்குது, இங்கே k இருக்குது. அப்போ 10 + k/2, -6 + 4/2 -6 + 4/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ a, b is equal to 10ம் கேவை ஆட் பண்ண முடியாது. நான் அவங்க ரெண்டு பேரும் அன்லைக் டேர்ம்ஸ், ஒரு வேரியபிளோ ஒரு நம்பரோட தான் ஆட் பண்ணக்கூடாது. -6 + 4 அப்படின்றத -2/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணி 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ -1 அப்படின்னு இருக்கு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும் ஈக்குவல், செகண்டும் ஈக்குவல். அப்போ a is equal to 10 + k/2ன்னு எழுதிடலாம். டிவைடில் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் 2a is equal to 10 + kன்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது பாயிண்ட்டை ஈக்குவேட் பண்ணும்போது b is equal to -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. ஏ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கிடச்சிருக்கு. கொஸ்டினில் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அண்ட் a - 2b is equal to 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் கேவை ஃபைண்ட் பண்ண முடியும் நம்ம. ஸோ a - 2b is equal to 18 அப்படின்றது கொஸ்டின்லேயே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது எழுதியாச்சு. இப்போ இந்த பியோட பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்ச -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -2 - 1 is equal to 18. மைனஸும் +2 is equal to 18. +2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -2 ஆகிடும். அப்போ 18 - 2. 18லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 16. ஏயோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் ஏ வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட பிளேஸில் 16. ஸோ 2 × 16 = 10 + k. 16 2s are 32 வரும். +10 இந்த பக்கம் வந்தால் -10 ஆகிடும், ஈக்குவல் டு k. 32ல் 10 மைனஸ் பண்ணால்
22 is equal to k கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ k is equal to 22 அப்படின்ற ஆப்ஷன் பாருங்கள், இங்கே செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.